இன்னைக்கு மாநிலங்களில் தேர்தல் என்பதை காட்டிலும் சில மாநிலங்களில் சில தொகுதிகளில் இடைத்தேர்தலும் நடக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மரணங்கள் இந்த மாதிரி காரணங்களால் இடைத்தேர்தல்கள் நடக்கிறது. குறிப்பாக கர்நாடகா, நாகாலாந்து, திரிபுரா ஆகிய இடங்களில் இடைத்தேர்தல் இந்த ஃபேஸில் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய ஃபேஸ்லையும் கூட தேர்தல் நடக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இது பற்றிய விவரங்களோடு பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு இடைத்தேர்தல்? கண்டிப்பாக ஹரி, மார்ச் 15ஆம் தேதி இந்த 3 மாநில சட்டமன்ற தேர்தலோட 4 மாநிலங்கள் கர்நாடகா, அதே போல திரிபுரா, நாகாலாந்து மற்றும் கோவா, இந்த மாநிலங்கள்ல 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதுல கோவால ஒரு தொகுதியில மட்டும், போண்டா அந்த தொகுதியில மட்டும் தேர்தலானது நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப 3 மாநிலங்கள்ல கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா 2 தொகுதிகள், மூத்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான சாமனூர் சிவசங்கரப்பா அவர் உயிரிழந்ததன் காரணமாக தாவணகரே தெற்கு தொகுதியில தற்போது இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதே போல பாகல்கோட் சட்டமன்ற தொகுதியில HOI மேட்டி, இவரும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், இந்த 2 பேர் உயிரிழந்ததால அந்த தொகுதிகளில் இப்போது சட்டமன்ற தேர்தலானது, இடைத்தேர்தலானது நடைபெற்று வருவது. வாக்குப்பதிவும் தொடங்கிருச்சு. அரசியல் நிலவரத்தை பொறுத்த மட்டும் ஆளும் கட்சி கோட்டையாகத்தான் இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளுமே பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த சூழலில் தற்போதைய கர்நாடக அரசியல்ல முதல்வர் தொடர்பான சர்ச்சை இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி எப்படியாவது அந்த 2 இடங்களையும் பிடிச்சிடணும் அப்படின்னு பாஜக ஆதிக்கம் செலுத்தி வருது. இதே போல நாகாலாந்துல கோரிடாங் சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தலானது நடைபெற்று வருகிறது. அங்கு பாஜக வேட்பாளர் தவோசியர் இம்சேன் அவர் களம் காண்டிருக்கிறார். அதே போல தேசிய மக்கள் கட்சி சார்பில் அபேன் ஜாங் அப்படின்ற போட்டியிருக்கிறார். அங்கு பல முனை போட்டியா அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா சுயேட்சை வேட்பாளர் கூட ஒருவர் இருக்கிறார், மேஜர் தோஷிகாபா. இந்த 3 பேருக்குடியாக இடையே மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த இடைத்தேர்தல் களமும் பரபரப்பா இருக்கு. இதை தாண்டி திரிபுரால தர்மநகர் இங்கேயும் இடைத்தேர்தலானது நடைபெறுகிறது. இங்க யாருன்னா அந்த தொகுதியுடைய MLA, சட்டமன்றத்துடைய சபாநாயகராக இருந்த விஸ்வபந்து சென் டிசம்பர் 25 மறைந்ததை தொடர்ந்து அங்க இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. சரி, இப்ப அப்படியே கோவா பக்கம் போவோம். கோவால ஏன் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தற்போது நீதிமன்றத்தால் தடை செய்யப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவால அதாவது 1951 151A இந்த சட்டத்தின்படி, ஜனநாயக சட்டத்தின்படி அந்த 10 மாதங்களுக்கு மேல் இருக்கணும் கட்டாயம், குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது இருக்கணும் அடுத்த தேர்தல் வர்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 14ஆம் தேதி தேர்தலானது அறிவிக்கப்பட்டது. ஆனா அங்கு அந்த சட்டமன்றத்துடைய ஆட்சி காலம் முடிவதற்கு இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்குது.